இந்த நல்ல நாளுக்காக நாம் மறுபடியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சிறுமையும் தாழ்ச்சியும் அடையாதபடி நம்மை பைம்புல்லின் மேல் மேய்த்து நம்மை காத்து வருகிற தெய்வ பிதாவாகிய தெய்வத்திற்கு நாம் இந்த நாளிலும் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்மை அற்புதமாய் அதிசயிக்கத்தக்கமாய் நடத்தினார். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபையின் உடன்படிக்கையும் மாறாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம் மேலுள்ள அவருடைய நம்மை சேர்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து உலகத்தில் வாழ்கிறோம். இந்த நல்ல நாளிலும் தேவ செய்தியை நாம் கேட்பதற்காக தேவன் நம்மை ஒன்று கூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திரும்புவோம். வேத வசனத்தை இடையிலே வாசித்து உதவும்படியாய் கேட்கிறேன். சகோதரன் தினேஷ் அவர்கள் இருக்கிறார். அதே போல ஒருவேளை மற்ற வாலிப பிள்ளைகள் இணைந்திருந்தால் அவர்களும் கூட வாசிக்கலாம். அவர்கள் வாசித்து உதவினால் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே வேதத்தை நாம் ஒருமித்து கற்றுக்கொள்வதற்கு வசதியாயிருக்கும். ஆகவே இந்த பகுதிகளை தியானிப்பது நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்க நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். நாம் ஓசியாவின் புத்தகத்திற்கு வருவோம். 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஓசியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9, 7, 8, 9 வசனம், 3 வசனங்களை வாசிக்கலாம். தினேஷ் கொஞ்சம் வாசித்த உதவும்படியா கேட்கிறேன். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்பிராயீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். போதும். 9ஆம் அதிகாரத்தினுடைய முதற் பாகம் இந்த இடத்திலே நிறைவு செய்யப்படுகிறது. ஏற்கனவே நாம் அந்த பகுதியை தியானித்தோம். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் மகிழ்ச்சியாயிராதே, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ் என்று சொல்லுகிற வேத புத்தகமே தம்முடைய ஜனத்தை பார்த்து டு நாட் ரிஜாய்ஸ் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையை நாம் பார்த்தோம். அதற்கான காரணங்களை தான் கர்த்தர் இப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏன் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது? ஆகவே அதற்கு நாம் பார்த்த காரணங்கள், ஒன்று, அவருடைய தேசம் விளைந்திருக்கிறது. God has blessed their land with the fruit of the land. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த களஞ்சியத்தை சேர்ப்பதற்கு முன்னா போரடிக்கும் த்ரெஷிங் ஃபோல்டிலே வந்து நின்று கொண்டு ஆடி பாடி மகிழ்கிறார்கள். ஆர்ப்பரிப்போடு அவர்கள் அதை போரடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஜனம் பாகால்களை துதித்து கொண்டிருக்கிற அல்லது பாகால் என்ன காரணம் என்றால் they have attributed the God-given blessings to their lover god Baal. இதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவன் அதை அருவருப்பதாக பார்க்க. ஆகவேதான் அதை தொடர்ந்து இந்த 9ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் மேல் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் சொல்லி கொண்டு வந்தார். அங்கு நாட்களை குறித்து சொன்னதை குறித்தும் நான் சொன்னேன். ஒரு விசாரிப்பின் நாள் வருகிறது, பழி வாங்கும் பதில் செய்யும் நாள் வருகிறது என்பதை இப்பொழுது நாம் வாசித்தோம். ஆகவே தேவனுடைய பார்வையிலே துக்கித்து புலம்ப வேண்டிய ஜனம் இப்பொழுது மாம்சீகமான நிலைமையிலே மகிழ்ந்திருப்பதை பார்த்து தேவன் துக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல் வரப்போகிற தண்டனையை கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்த்தோம். சோ இந்த பகுதியிலே curse upon their crops என்று சொல்லுகிற தலைப்பிலும் punishment on their farm or farming என்றும் நாம் அதற்கு தலைப்பு கொடுத்து சிந்தித்தோம். ஆகவே இந்த பகுதி முடிய போகிறது. ஆனாலும் 7, 8, 9 வசனங்கள் மறுபடியும் நாம் கொஞ்சம் அதை தியானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
நான் இந்த புத்தகத்தை ஆரம்பித்த பொழுது இந்த ஓசியாவிலே அவ்வளவு ஒன்றும் விஷயங்கள் இருக்காது, சீக்கிரமாய் இதை ஒரு ஒரு பேர்ட் வியூல பார்த்து முடிக்கலாம் நினைத்தேன். ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் செய்ய ஆரம்பித்த பொழுது அதற்குள்ளாக இன்னும் அதிகமான தெய்வீக ஆலோசனைகள், சிந்தனைகள் மறைந்து கிடப்பதை நான் கண்டுபிடிக்க துவங்கினேன். ஆகவே அது நன்மையானதும் பிரயோஜனம் உள்ளதும் எதையும் நான் மறைக்க வைக்காமல் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் விரும்புகிறேன். ஆகவேதான் 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசித்தேன். 7ஆம் வசனத்திலே நான் வாசித்த பொழுது அங்கே பார்த்தது the days of visitation and recompense, விசாரிப்பு நாளும் நீதியை சரிகட்டும் நாளும் என்று நாம் வாசித்தோம். இது வேதத்திலே அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய விசாரிப்பின் நாள் ஒன்று, தேவனுடைய நீதி சரிகட்டும் நாள் உண்டு. அதாவது விசாரணை நடத்தி தக்கதான நீதியை நிறைவேற்றுகிற ஒரு நாள் என்று அதற்கு பொருள் நாம் எடுக்கலாம். ஆகவே there is a day of visitation or day of reckoning, and not only that, and accordingly God will punish. இதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருளாய் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியை நாம் தியானித்த பொழுது இதை சொல்லிவிட்டு இஸ்ரவேல் மக்களுடைய மனோபாவத்தை குறித்து சிந்தித்தோம். எதோடு உள்ள மனோபாவம் என்று கேட்டால் their attitude towards the messengers of God, தீர்க்கதரிசிகளுக்கு நேராக அவருடைய மனோபாவத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டதை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆகவே எந்த ஒரு விசாரிப்பினாலும் அல்லது நியாயத்தீர்ப்பினாலும் தேவன் உடனடியாக நியமிப்பதில்லை. தேவன் தண்டிக்க வேண்டுமானால் முறையாக அந்த நியாயம் விசாரிக்கப்படும் அல்லது குற்றங்கள் விசாரிக்கப்படும். அது மட்டும் குற்றங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னதாக குற்றங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே விசாரணையை குறித்து சொல்லிவிட்டு உடனே தீர்க்கதரிசிகளை சொல்வதற்கு காரணம், ஏன் நீங்கள் இந்த நியாய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், ஏன் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், எதற்காக ஒரு நியாய தீர்ப்பின் நாள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், பல முறை தேவனுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கி வந்த தீர்க்க தரிசிகளை நீங்கள் எப்படி நடத்தி கொண்டீர்கள், அந்த அடிப்படையில தான் இப்பொழுது நியாய விசாரணை வருகிறது. அல்லது உங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு தேவன் உங்களுக்கு அறிவித்த வேத வார்த்தைகளின் அடிப்படையிலே இருக்கும் என்று அங்கே ஞாபகப்படுத்துகிறது. All the punishment, all the recompense will take place based upon how we have received the word of God, or the attitude towards the word of God. On the basis of attitude towards God's word, the punishment will come. இதுதான் இங்கே நாம் பார்க்க, தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களை பொறுத்தமட்டில் தேவன் பேசுகிற நாட்கள் என்று நாம் சொல்லலாம். ஆகவே நான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பி கொண்டிருந்தார் என்று நான் பார்க்க முடியும். நான் ஒரு வசனத்தை கூட அதோடு சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2:4. ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. போதும். அதை ஆங்கிலத்துல கூட நாம் இப்படி வாசிக்கிறோம். Are you despising the riches of his goodness, or despisest thou the riches of his goodness? தேவனுடைய அவருடைய தயவை நீ டிஸ்பைஸ் பண்ணுகிறாயா என்று பவுல் கேட்கிறார். தேவனுடைய தயவு, அந்த வார்த்தை நாம் ஆங்கிலத்தில் வாசித்த பொழுது குட்னஸ் என்று பார்த்தோம். குட்னஸ் அந்த வார்த்தைக்கு என்ற வார்த்தை படுகிறது. of integrity or the faithfulness of God.
அப்போ எதை நீ பண்ணுகிறாய்? With you, because of his integrity, because of his moral goodness, God is concerned about you. ஆகவே ரோமபுரியாருக்கு பவுல் எழுதும் பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிற இடம் நமக்கு தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. பிறஜாதி மக்களை நியாய தீர்ப்பு மன்றத்தில் நிறுத்தி விசாரிக்கிற அந்த நேரத்திலே தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து 2:4 என்று வரும் பொழுது அந்த பகுதியிலே மோரல் பீப்புள், அதாவது தங்களை சன்மார்க்கவாதிகள் என்று, சுய நீதிமான்கள் என்று தங்களை நியாயப்படுத்தி எங்களுக்கு தெய்வீகமான நீதிமானாக்கப்படுதல் தேவையில்லை. We are able to manage to justify us. எங்களுக்கு தெய்வீகமான எந்த உதவியும் தேவையில்லை. We are enough for ourselves. We don't need any savior. எங்களுக்கு நாங்களே போதும். அவர்கள் சுய நீதிமான்கள். அவர்கள் morally அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் மற்றவர்களோட we are better off than the other people like Gentiles and even Jewish people என்று சொல்லுகிற சாராரை குறித்து தான் அந்த 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்துல தான் பவுல் சொல்லும் பொழுது, அந்த மோரல் பீப்புளை பத்தி சொல்லும் பொழுது, தங்களை சுய நீதிமானாகி அவிதமாய் தங்களில் எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி தேவன் எங்களை தண்டிப்பதற்கோ நியாயம் தீர்ப்பதற்கோ எந்த விதமான ஏதுகரங்களும் இல்லை என்று வாதாடுகிற மக்களுக்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? By making yourselves righteous, you are despising God's moral character. தேவனுடைய அந்த உண்மையை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். தேவன் நீதிமானும் பரிசுத்தமுள்ளவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார், உத்தமராயிருக்கிறார். அவருடைய உத்தம தன்மையை நீங்கள் நிராகரித்து டிஸ்பைஸ் பண்ண, நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். 2வது சொல்லுகிற வார்த்தை ஆங்கிலத்திலே நம் தமிழ்ல வாசிக்கும் நீடிய சாந்தம், forbearance என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அதற்கு டாலரன்ஸ் என்ற வார்த்தை நாம் நினைக்கலாம். டாலரன்ஸ் அல்லது forbearance என்று சொன்னால், ஒருவர் நம்மை கோபமூட்டிக் கொண்டே இருக்கிறார்னு வைத்துக்கோங்க. அந்த நேரத்துல அந்த கோபமூட்டுகிற செயலை நம் கண்ணெதிரே செய்தும் கூட நாம் என்ன செய்கிறோம்? உடனே நாம் அதற்கான தண்டனையை வழங்காமல் நாம் அந்த தண்டனையை ஒத்தி போடுகிறோம். டாலரேட்டிங் என்று சொன்னால் அப்பொழுதே நாம் அதை தண்டிக்காமல் we are delaying the நடவடிக்கை எடுக்கிறதில்லை. டாலரன்ஸ் என்று சொல்லும் தேவனுடைய forbearance, தேவன் உடனே அங்கே தண்டிக்கவில்லை. அவர் அதை என்ன செய்கிறார்? தண்டனைக்குரிய அந்த பாவம் செய்து போடுவதும் கூட தண்டனையை ஒத்தி போடுகிறார். அந்த he is tolerating the sin and he has put off or delayed the judgment. இதுதான் அந்த டாலரன்ஸினுடைய விளைவாக forbearance என்ற வார்த்தையின் பொருள். ரோமர் 3:25 கூட ஆண்டவருடைய இந்த வார்த்தையை குறித்து வாசிக்கிறோம். அது எடுக்க வேண்டாம். ரோமர் 3:25 கடைசியில ஆண்டவருடைய ஆண்டவருடைய பொறுமையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் எதை அசட்டை பண்ணுகிறீர்கள்? மனம் திரும்பாததினாலே. அவர் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு கொடுத்த இப்படிப்பட்ட மனம் திரும்புதலின் காலகட்டத்தில உங்களுடைய சுயநீதியிலே நீங்கள் பெருமை பாராட்டி தேவன் அளிக்க விரும்புகிற அந்த நீதியை நீங்கள் ஒத்தி போடுவதனாலே நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு கோபமூட்டுகிறது. அது தண்டனைக்குரிய குற்றம்தான். ஆனாலும் தேவன் உங்களை தண்டிக்காமல் தண்டனையை ஒத்தி போட்டிருக்கிறார். 3வது எதை டிஸ்ட்ரைஸ் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது லாங் சஃபரிங், அங்கு நீடிய சாந்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய லாங் சஃபரிங் அங்கே மக்ரோதூமியா என்ற ஒரு கிரேக்க பதம் தான் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. லாங் சஃபரிங், அதற்கு நாம் பார்த்தால் பேஷன்ஸ் அண்ட் பெர்சீவியரன்ஸ் என்ற ஆங்கில சொற்களை பயன்படுத்தலாம். அதாவது பேஷன்ஸாக இருப்பது, எந்த விதமான இமோஷனல் அப்செட்டும் இல்லாமல் அந்த காரியங்கள் நடக்கிறது, அவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக மக்கள் குற்றம் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் as if he has not seen it, அதை பார்க்காத மாதிரி அது அப்படியே பொறுமையா இருக்கிறார். அவருடைய பெர்சீவரன்ஸ்ல அவர் அதை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுகிறார். ஆகவே இந்த 3 வார்த்தைகளை நான் பார்த்தோம் அல்லவா? ஒன்று குட்னஸ், forbearance and long suffering, தயவு, பொறுமை, நீடிய சாந்தம்.
இந்த 3 வார்த்தைகளும் சொல்லிட்டு நீங்கள் இப்படி டிஸ்பைஸ் பண்றீங்களே, இந்த டிஸ்பைஸ் பண்றது எதை தெரியுமா என்று கேட்கிறார். அது எதற்காக தேவன் இப்படி இருக்கிறார்? why God is showing his goodness, why he is forbearing things, why he is showing long suffering towards you, just for the sake of repentance. அங்கே இதை வாசித்தோம். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, எதற்காக அப்படி சொல்லுகிறார்? ஆங்கிலத்தில் வாசிக்கும், not knowing that the goodness of God leadeth thee to repentance. இங்கே சொல்லுகிற இந்த குட்னஸ், அதாவது மறுபடியும் எடுத்து சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே குட்னஸ் என்ற வார்த்தையும் தமிழிலே வருகிற அந்த என்றால் அங்கே கிறிஸ்டோஸ் என்ற வார்த்தையோடு நிறுத்தி விடுகிறது. முதல் சொன்ன வார்த்தை கிரைஸ்டோஸ் என்ற வார்த்தை வந்தது. அது நாம் ஏற்கனவே ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, காட்ஸ் மாரல் கேரக்டர் அப்படி எல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இங்கே வரும் பொழுது நீங்கள் நம்புவதற்காக, not knowing that the goodness of God leadeth thee to repentance. இந்த வார்த்தையிலே இந்த 3 அர்த்தங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் என்று கேட்டால், தேவனுடைய பொறுமை, தேவனுடைய சாந்தம், தேவனுடைய தயவு, இவையுடைய கூட்டு தொகைதான் அல்லது அதனுடைய சம் டோட்டல் தான் இந்த வார்த்தை, அதாவது கிறிஸ்டோஸ் என்று சொல்லுகிற அந்த குட்னஸ், அங்கு தயவு என்று சொல்லுகிற வார்த்தை. அப்படியானால் இதை நாம் இப்படி சிந்திக்க முடியும். அந்த குட்னஸுக்கு என்னென்ன சொல்லலாம் என்று கேட்டால், the virtuous goodness or the pleasant and kind nature of God, இதெல்லாம் அதில் உள்ளடக்கம் செய்யப்படுகிற வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைக்கு நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து பொருள் எடுக்க வேண்டுமானால், நாம் ஏற்கனவே ஓசியாவின் புத்தகத்திலே படித்த ஒரு சொல், முக்கியமான ஒரு சொற்பிரயோகம் கெசத் என்ற வார்த்தையாகும். CHESED கெசத் அல்லது HESED ஹெசத் என்றும் அதற்கு அந்த ப்ரொனன்சியேஷன்ல வருகிறதை பார்க்க முடியும். ஆகவே அந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அது தேவனுடைய மோரல் கேரக்டருடைய முழுமையை அது உள்ளடக்கினதா இருக்கிறது. தேவனுடைய மோரல் கேரக்டர் ஒன்று, மனுஷனோடு நிலைமையிலே தேவனுடைய கேரக்டர், அதான் கெசத். அடுத்தது தேவனுடைய உண்மையை குறித்து சொன்னேன். தேவன் தனக்குள் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து வருகிறது உண்மை. he is faithful, truthful, he is அவருடைய உத்தம தன்மை எல்லாம் அவருக்குள் இருக்கிற தன்மை. ஆனால் அப்படி இருக்கிற தெய்வம் அவர் மனிதனிடத்தில் ஈடுபடும் பொழுது அவர் மனிதனோடு ஈடுபடுவதற்காக பயன்படுத்துகிற தன்னுடைய ஒரு குணாதிசயம் தான் கெசத் என்ற வார்த்தையிலே நாம் பொருள் எடுத்தோம். அது ஓசியாவின் புத்தகத்தில் இந்த வார்த்தை வருவதற்கு காரணம், அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருள் இட்ஸ் a sign of covenant kindness அல்லது covenant mercy என்று சொல்லலாம். அதாவது திருமண உறவிலே ஒரு புருஷன் மனைவிக்குள்ளாக உறவு ஏற்படும் பொழுது அல்லது பந்தம் ஏற்படும் பொழுது அதற்கு மேல் புருஷன் மனைவியினிடத்திலும் மனைவி புருஷனிடத்திலும் காண்பிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு மோரல் இன்டெகிரிட்டி, மோரல் கேரக்டர் தான் அது என்று சொன்னேன். சோ இட்ஸ் லாயல்டி என்ற லாயல் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். நிஜத்தன்மை, யதார்த்தம் என்ற வார்த்தையெல்லாம் அதிலே நான் பொருள் எடுக்க முடியும். நிஷ்கலங்கத்தன்மை. ஆகவே இந்த இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே சொல்ல டிஸ்பைஸ் பண்ணப்படுகிறது. அப்படியானால் இந்த கெசதை தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய இந்த லவ்விங் கைண்ட்னஸ், மர்சி, குட்னஸ், லவ்விங் டெண்டர்னஸ் இதெல்லாம் கற்றுக்கொண்டோம். அப்படி தெய்வத்தினுடைய முழுமையான பரிபூரணமான ஈவு, இரக்கம், தயவு, கருணை அப்படி தொகுத்து கொண்டே சொல்லக்கூடிய அத்துணை பண்புகளையும் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? they are despising. தேவன் எதற்கு இந்த கெசதை காட்டுகிறார்? why God is continuing showing kesed to these people quite for a long time? God has been so merciful, so patient. இதெல்லாம் தேவன் கொடுத்தார், காண்பித்தார். எதற்காக? ஏன் அந்த நாட்களில் தேவன் தீர்க்கதரிசிகளை ஒருவருக்கு பின் ஒருவராக அனுப்பினார் என்று கேட்டால் ஒரே நோக்கம்தான், அவர்கள் மனம் திரும்பி
தங்களுடைய அந்த உடன்படிக்கையின் கனவினிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் தீர்க்கதரிசிகளை ஒன்றுக்கு அனுப்பியும் என்ன நடந்தது? மனம் திரும்பினார்களா? மனம் திரும்பவில்லை. வந்த தீர்க்கதரிசிகளை எப்படி நடத்தினார்கள் என்பதை பார்த்து இப்பொழுது அவர்களுக்கு தண்டனை வருகிறதாக சொல்லுகிறார். நாம் ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம், எரேமியா 25 4, 5, 6, 7 வசனங்கள். ஜெரமியா 25 4, 5, 6, 7. ஜெரமியா, கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து 7 நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்திற்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். போதும். அருமையான இந்த பகுதியை நாம் வாசித்தோம். இங்கே நேபுகாத் நேச்சார் ராஜாவை ஆண்டவர் படையெடுக்க வைத்து இவர்களை சங்காரம் பண்ணுவதற்கான முன்னே சொன்னதை என்ன சொல்கிறார்? என்னெல்லாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்பதை பார்க்கிறோம். So God, there was a season. God sends people of God or his messengers to call, to convince, to and to warn of the dangerous consequence. இதற்குதான் தேவன் தீர்க்கதரிசிகளை ஒன்றுக்கு பின் ஒன்றாக அனுப்பி கொண்டிருந்தார். ஆனால் அதை அவர்கள் டிஸ்பைஸ் பண்ணினதினாலே தேவன் என்ன செய்கிறார்? சங்காரத்திற்கு ஒப்பு கொடுப்பதாக தண்டனையை குறித்து கூறுகிறார். அதே போல இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 29:19 கூட வாசிக்கலாமா? ஜெரமியா 29:19. நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் செவிகொடாமற் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இவ்விடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் 25 நீங்கள் வாசித்த பொழுது அது தீர்க்கதரிசியாக எரேமியாவின் சொற்களாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதே வார்த்தைகளை இப்பொழுது கர்த்தர் நேரடியாக நான் அனுப்பி கொண்டிருந்தும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிறார். அதற்கு பின் அவரே நேரடியாக சொல்லுவது போல இந்த இடத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழும்ப செய்து அனுப்பும் பொழுது அவர் எவ்வளவு ஒரு எந்த அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்போடு அவர் அனுப்புகிறார். சர்வ ஞானியாகிய தேவன், சர்வ வல்லவரும் சர்வ வியாபியுமாகிய தேவன் தம்முடைய ஜனத்திற்காக அவருடைய மன திரும்பி அவர்கள் மறுவாழ்வு பெறுவதற்காக ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்பும் பொழுது அவர்களை அனுப்புகிற நேரத்தில் ஆண்டவருடைய மனநிலையை பாருங்கள். இவனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மனம் திரும்புவார்கள். அந்த நம்பிக்கையோடு எவ்வளவு ஒரு சீரியஸ் மேட்டராக தேவன் அதை எடுத்து அனுப்புகிறார் பாருங்கள். விளையாட்டாக ஒரு பொழுதுபோக்குக்காக கர்த்தர் அனுப்புகிறாரா? இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறேனே. அதே போல எரேமியா இங்கே சொல்ல, நான் அனுப்பினேனே. எரேமியா சொல்றது போகட்டும், நான் அல்லவா அனுப்பினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் தேவனுடைய தாசர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்படும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை ஜனங்கள் உணரவில்லை. தேவன் எவ்வளவு சீரியஸாக இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து வாயிலை வைத்து அதை அவர்களை போக சொல்லுகிறார். ஆனா ஜனங்கள் அதை எவ்வளவு டிஸ்பைஸ் பண்ணுகிறார்கள் என்றதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவரும் சொல்லும் பொழுது மத்தேயு 23:37 நாம் அதை வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்,
prophets and stonest them which are sent unto thee. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே. எருசலேம் பட்டணத்தை தேவனுடைய ஸ்தானம், தாவீதின் நகரம், இதெல்லாம் அதற்கு அற்புதமான பெயர் இருக்கிறது. ஆனால் எருசலேமுக்கு வருகிற தீர்க்கதரிசிகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொலை செய்து அவர்கள் அமிதமாய் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நிலைமைதானே அன்று யெரொபெயாம் 2ஆம் ராஜாவுடைய காலகட்டத்திலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருந்தது என்பதை இங்கு தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவேதான் இப்படி தேவன் உங்களை நேசித்து உங்கள் மேல் பாசம் வைத்து உங்களை தன்பக்கமாய் திருப்புவதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை எல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தினீர்களே. அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளை எப்படி நடத்தினீர்கள்? இந்த இடத்திலே சொல்லும் பொழுது, இது தமிழ் வேத புத்தகத்திலே வாசித்தால் இது தீர்க்கதரிசிகளை குறித்து குற்றம் சொல்லுகிற பகுதி போல தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. அதை மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் வேத விற்பனர்களும் அதை சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் மக்கள் தங்களது அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை எப்படி நடத்தினார்கள் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஆகவே போன வாரத்தில் 4 காரியங்களை நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆனால் அதை நான் இப்பொழுது திரும்ப சொல்ல விரும்பவில்லை. ஆகவே அன்றைக்கு அவர்கள் செய்தது தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததாக நான் வாசிக்கிறவில்லை. அதே போல தீர்க்கதரிசி கல்லெறிந்ததாக இங்கு வாசிக்கவில்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய காலம் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்படி எத்தனை பேர்களை கொலை செய்த பட்டணம் இது எருசலேம் பட்டணம் என்று ஆண்டவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே நாம் நினைக்க வேண்டியது, தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவாவியானவர் நம்மோடு சில ஆலோசனைகளை உள்ளத்தில் தரும் பொழுது, அல்லது தேவ செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது தெய்வீகமான ஒரு பொறுப்பு நமக்கு வர வேண்டும். அதை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். Because of God's cassette, He is dealing with us in a gentle manner, in a loving manner. ஆகவே do not despise the words or the voice of God. இதுதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். If you despise the gentle voice of God, one day you have to stand in the presence of God and to hear or to listen to the rash and rough words from His own mouth. இதுதான் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அன்போடு பேசுகிற நேரத்திலே அதை அலட்சியம் செய்தால் அவர் ஆக்ரோஷமாய் பேசுகிற ஒரு நாள் வரும், நியாய விசாரணை உண்டு என்று அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே நான் வாசித்த இப்பொழுது அதை 9 வாசிக்கிறேன். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன அவருடைய சில நாட்களை குறித்து சொன்னார். ஏற்கனவே நாம் பார்த்த பொழுது ஒரு நாளை குறித்து, 3 விதமான நாளை குறித்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி வந்தேன். ஆகவே அந்த மறுபடியும் நான் அதை சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது நான் சொல்லுகிறது, அதாவது அந்த நாள் என்று சொல்லுகிறது, வாட் வில் யூ டூ இன் த சோலம் டே, அதாவது பண்டிகை நாளை குறித்து சொன்னார். அந்த பண்டிகை நாளை குறித்து சொல்லப்பட்ட பின்னதாக, அதாவது டே ஆஃப் ஃபீஸ்டிங், இரண்டாவதாக தி டே ஆஃப் விசிட்டேஷன் ரெக்கம்பன்ஸ் என்று சொல்லுகிறார். மூன்றாவது இங்கே சொல்லும் பொழுது த டே ஆஃப் கிபேயா என்ற வார்த்தை, டேஸ் ஆஃப் கிபேயா என்று சொல்லுகிறார். அது அதனுடைய 9ஆம் வசனம் நாம் தமிழிலே வாசிக்கிறோம். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல, கிபியாவின் நாட்களில் நடந்தது போல. God is reminding these people a incident that happened years ago. பல வருஷங்களுக்கு முன் அவர்களுடைய பிதாக்களின் காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். இது நமக்கு ஒரு வார்த்தையை, நமக்கு ஒரு ஞாபகத்தை கொண்டு வருகிறது. என்னவென்றால், God can never forget some days of ours too. நம்முடைய சில நாட்களை கூட தேவனால் மறக்க முடியாது. அது தேவன் நினைவு கூறுகிறார், தேவன் அதை மனதில் வைத்திருக்கிறார் என்பது இந்த கிபியாவின் நாட்களில் நடந்த என்ற வார்த்தையின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள், அந்த நாட்கள் ஆண்டவர் நினைவு கூறும் பொழுது மகிழ்ச்சி அடைகிற நாட்களா அல்லது கோபப்படுகிற நாட்களா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த கிபியாவின் நாட்களில் என்ன நடந்தது? நாம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இதே புத்தகம், ஓசியா 10:9.
இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். போதும். இந்த இடத்திலே அழகாக அந்த கிபியாவின் நாட்களில் நடந்த சம்பவத்தினுடைய மோரல் ஸ்டோரிய இப்பொழுது ஓசியா 10:9 தீர்க்கதரிசி நமக்கு விளக்கி சொல்லிவிட்டார். அங்கு என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் நாம் அதை நினைவு கூறுவது நல்லது. தயவாக நாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஜட்ஜஸ் 19 அதிகாரத்திற்கு ஒரு சில வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 19 முதலாவது வாசிப்போம். 15 வசனம். ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்திற்குள் போனபோது ராத்தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலை வசனம். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி 22 அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள். 25 கூட வாசிக்கலாம். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு முழுதும் விடியற்கால மட்டும் அவளை லட்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். 29-30 அவன் தன் வீட்டிற்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோட கூட 12 துண்டாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலொத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் 30 சொல்லும் பொழுது இதுவரைக்கும் நடந்திராத ஒரு அக்கிரம சம்பவம், அதாவது அந்த சரித்திரத்திலே கருப்பு மையால் எழுதப்பட்ட ஒரு துர்ச்சம்பவமாக அங்கு பதிவு செய்யப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தை ஒருவேளை உடைத்து போடுகிற ஒரு சம்பவமாக நாம் அதை பார்க்க முடியும். நமக்கு தெரியும். 20 அதிகாரத்தினுடைய 13-14 கூட வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 20:13-14. இப்பொழுது கிபியாவிலே இருக்கிற பேலியாளின் மக்களாகி அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோட யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களில் இருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். போதும். இப்பகுதி நமக்கு தெரியும். ஆனாலும் நான் அதை ஞாபகப்படுத்துவது கிபியாவின் நாட்களில் நடந்தது என்று சொல்லுகிறதினாலே நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எப்படி நாம் நினைக்கிறோமோ எனக்கு தெரியவில்லை. இப்படியும் ஒரு சம்பவம் நடந்தது எப்பொழுது என்று பார்த்தால் அதிகாரம் 20-21 அதிகாரங்கள் அவைகளிலே பார்த்தால் ராஜா இல்லாத காலத்திலே நியாயாதிபதிகளின் காலகட்டத்திலே நடந்த சம்பவங்களுடைய ஒரு தொகையீடாக நாம் அதை பார்க்க முடியும். இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட காரியத்தினுடைய அந்த கொடுமையை நான் சொல்வதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். 21 அதிகாரம் 3 வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். 21:3. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்றார்கள். என்ன என்றார்கள்? அது என்ன என்றார்கள்? மற்ற ஏனைய கோத்திரத்தார் எல்லாரும் ஒன்று கூடி பென்யாமின் கோத்திரத்தார் அவர்கள் கோத்திரங்களில் இடம்பெறாதபடிக்கு இழந்து போய்விட்டார்கள், அல்லது இனிமேல் பென்யாமின் கோத்திரம் இருக்காது
அவர்களுக்கு சந்ததிகள் இல்லை என்று சொல்லி அந்த கோத்திரம் சங்கரிக்கப்பட போகிறது, இல்லாமல் போக பென்யாமீனுக்கு பெயர் சொல்ல இனி சந்ததிகள் இருக்காது, கோத்திரம் இருக்காது என்ற நிலைமைக்கு இந்த சம்பவம் அவர்களை கொண்டு போய் விட்டதை நான் பார்க்க முடியும். என்ன சம்பவம்? நமக்கு அந்த பகுதி வாசித்து ஓரளவு புரிந்தது. ஆனால் அங்கே ஒரு லேவியன் தன் வாழ்க்கையில செய்த காரியம், அதற்கு பின்னதாக மறுமனையாட்டியை அவன் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு பிணங்கி போன அந்த மனைவியை அழைத்து செல்வதற்காக போகிறான். அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய ஊருக்கு போகிற பாதையில நடந்த ஒரு சம்பவம் இது. ஆனால் இது என்ன சம்பவம் என்று கேட்டால், கிபியோனிலே குடியிருந்த அந்த எப்ராயிம் அந்த பென்யாமின் மக்களுடைய பாவ கொடுமையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஜீரணிக்க முடியாத ஒரு பாவத்தை அவர்கள் செய்கிறதை பார்க்க முடியும். ஆகவே தான் லேவியன் என்ன செய்கிறார், தன்னுடைய இறந்து போன அந்த மறுமனையாற்றின் உடலை 12 பங்காக அவன் கட் பண்ணி அதை அனுப்பி வைக்கிறதை பார்க்க முடியும். மக்கள் எல்லாம் கொந்தளித்திருக்கிறார்கள். ஆகவே தான் 30 சொல்லும் பொழுது, இதுவரையிலும் இஸ்ரவேல் நடந்திராத மகா ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? அது இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த உலகத்திலே, இந்த தேசத்திலே, குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடக்கக்கூடாது. அது நடக்கக்கூடாது. ஆகவேதான் மற்ற கோத்திரத்தார் எல்லாரும் கிபியாவுக்கு வருகிறார்கள். வந்து என்ன சொல்லுகிறார்கள்? பென்யாமின் புத்திரரை பார்த்து, பென்யாமினர்களே, தயவு செய்து இந்த பாவத்தை செய்த மக்கள், இந்த பேலியாட்களை, பேலியாளின் பிள்ளைகளை எங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள். நாங்கள் அதற்கு தண்டனை கொடுத்து இந்த பாவத்தினின்று, இந்த பாவத்தினுடைய பழியை நீக்கி போடுகிறோம். தயவு செய்து ஒப்புக் கொடுங்கள் சொன்ன பொழுது பென்யாமின் என்ன செய்தார்கள்? அவர் அதற்கு வழங்கவில்லை. அவர்கள் இந்த கொடிய பாவம் செய்தவர்களை பாதுகாத்து பத்திரப்படுத்தி அவர்களுக்காக தங்களுடைய சொந்த ஜனத்தின் மேல் அல்லது தங்களுடைய சகோதரர்கள் மேல் மிகப்பெரிய படையெடுத்து போகிறதை பார்க்க முடியும். நீங்கள் அந்த பகுதியை வாசித்தால் ஆச்சரியப்படுவோம். இவர்கள் உண்மையாக, அதாவது மற்ற கோத்திரத்தார் எல்லாரும் மிகவும் வினயத்தோடு, பணிவோடு, ஆதங்கத்தோடு, வேதனையோடு தான் போய் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு பழி வாங்க போகிறோம், எங்கள் ஆட்களை நீங்கள் இப்படி குற்றம் சாட்டினதனாலே விடமாட்டோம் என்று சொல்லி யுத்தத்திற்கு வருகிறார்கள். பார்த்தால் இந்த மற்ற 11 கோத்திரத்தாரும் படையெடுத்து சென்று வெற்றி பெற முடியவில்லை. 2 முறை இந்த ஏனைய கோத்திரத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான அந்த யுத்த வீரர்கள் பட்டு போகிறார்கள். கடைசியாக மறுபடியும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படி நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை, நியாயத்தை, நீதியை இஸ்ரவேல் நிலைநாட்டும்படியாக பிரயாசப்பட்டோமே, ஆனாலும் கூட இவர்கள் இப்படி படையெடுத்து வந்து எங்களை அதம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, இதற்கு பரிகாரம் இல்லையா? என்றைக்கு இந்த பாவத்தை தண்டிக்கும்படியாக எங்களுக்கு அனுமதி கொடுப்பீர்? அப்பொழுது நமக்கு தெரியும், எலியாசருடைய மகன் அங்கு வந்து அந்த ஆண்டவர் விசாரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு நான் உங்களுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த பொழுது பென்யாமின் கோத்திரத்தில் உள்ள எல்லாரும் கொலை செய்யப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த கோத்திரமே அழிந்து போகும் அளவுக்கு அந்த பாவம் அதை கொண்டு போனதாக நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்திலே அந்த பாவத்தின் கொடுமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இது எதற்காக இப்படி சொன்னார் என்று கேட்டால், இனிமேல் இப்படி சம்பவம் நடந்து முடிந்தது, ஆனால் இனிமேல் ஒருபோதும் இத்தகைய பாவங்கள் நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடாது. இது நடந்தாயிற்று. இதுவரைக்கும் நடக்காத ஒரு கொடிய பாவம், ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. ஆனால் இனிமேல் சம்பவிக்க கூடாது, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் தண்டனையை கொடுத்தார். ஆகவே பென்யாமின் கோத்திரத்தாருக்கு பெண் கொடுக்க கூடாது என்று தீர்மானித்தார்கள். கடைசியாக தேவ சமூகத்திலே அவர்கள் அனுமதி கேட்டு, ஒரு கோத்திரம் அழிந்து விடுமே ஆண்டவரே என்றுள்ள வேதனையோடு கூட ஆண்டு ஆலோசனை கேட்க, அதற்கு பின் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த கோத்திரம் மறுபடியுமாய் வாழ்க்கையை துவங்கும்படியாய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. பென்யாமின் கோத்திரமும் சேர்ந்து மறுபடியும் வாழ்கிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த பாவம் ஒரு இனத்தையே, ஒரு கோத்திரத்தை அழிக்கக்கூடிய பாவம் என்று தேவன் அன்றைக்கே சுட்டி காட்டினார். ஆனால் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை பாருங்கள். நாம் 10 வாசித்தது போல, 10:9 வாசித்தது போல, மறுபடியும் வாசிக்கலாமா தினேஷ்? இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். போதும். இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்?
கிபியாவிலே நடந்த சம்பவம் அதுவரைக்கும் நடந்திராத ஒரு துயர சம்பவம். இனி அது சரித்திரத்துல வரக்கூடாத சம்பவம் என்றுதான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி மிகப்பெரிய ஒரு தண்டனை அதற்கு, அதாவது ஒரு கோத்திரமே அற்று போகக்கூடிய நிலைமைக்கு அந்த பாவம் கொண்டு போனது. இனி அப்படி எல்லாம் செய்யாதீங்க என்றுதான் தேவன் எச்சரித்தார். ஆனால் அந்த நாள் முதற்கொண்டு அதே பாவத்தை இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து செய்து இப்பொழுது யெரொபெயாமுடைய காலத்திற்கு வந்த பொழுது, இந்த நாள் ஓசியா வாழ்ந்த காலகட்டத்திலும் அதே பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். தொடர்ந்து செய்யும் பொழுது அவருடைய மனநிலை என்ன தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பென்யாமீனர்கள் என்ன நினைத்தார்கள்? நாங்கள் இவர்களுக்கு அடங்க மாட்டோம், எங்களை தட்டி கேட்க வந்தால் நாங்கள் அவர்களை அழித்து விடுவோம், எங்களை யாரும் கிட்டி சேர முடியாது, இந்த யுத்தத்திலே நாங்கள் தான் வெல்லுவோம், நாங்கள் ஜெயம் பெறுவோம், யுத்தம் எங்களை அணுகாது என்று சொல்லி அவர்கள் அந்த பாவத்தை அவர்கள் எப்படி அலட்சியம் செய்தார்கள். அவர்கள் அந்த பாவத்திற்காக வருந்தி மனஸ்தாபப்பட்டு வருவதற்கு பதிலாக பாவத்தையும் பாவிகளையும் பாதுகாப்பதற்காக அவர்கள் யுத்தம் செய்து ஜெயித்தோம் என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் இங்கே ஓசியாவும் சொல்லுகிறார். எவ்வளவு கொடுமை! எச்சரித்த பாவம் தொடர் பாவமாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே காணப்பட்டு ஓசியாவின் காலகட்டம் வந்த பொழுது அந்த பாவத்தினுடைய உச்சகட்டத்திற்கு போயிருக்கிறது. எப்படி தேவன் பொறுத்து கொள்ள முடியும்? இதுதான் கிபியாவின் நாட்களிலே என்ற வார்த்தையிலே பொருள் நாம் எடுக்கிறோம். ஆகவே கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார், பாவங்களை நினைப்பார், பாவங்களை விசாரிப்பார். இந்த ரெண்டு வார்த்தைகளும் உண்மையாகவே நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். God will remember அந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொள்ள 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நான் வாசித்த வசனத்திலே அது வருகிறது. He will remember and he will visit. God will never forget. அதற்கு ஒரு விசிட்டேஷன் டே உண்டு என்பதை இரண்டு சொற்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே இத்தகைய பாவம் செய்கிற இந்த மக்களை கர்த்தர் தண்டியாமல் இருப்பாரா? ஆகவே 9ஆம் அதிகாரத்திலே அவருடைய பாவத்திற்கான தண்டனையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதியிலே எப்படிப்பட்ட பாவம் என்று நாம் கேட்டால் sin of adultery என்ற நிலைமையில அதை சொல்லலாம். ஆனால் ஒரு சாதாரண அடல்ட்ரியாக அதை எடுக்க முடியாதல்லவா? அந்த பகுதி வாசிக்கும் பொழுது நானே அந்த பகுதியில வாசித்து அதை வாசிப்பவே பயப்படுவேன். சில சமயம் அந்த கருப்பு அத்தியாயமாக வேதத்தில் சில அத்தியாயங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அத்தியாயங்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில வந்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் பயப்படுத்துகிற விஷயமா இருக்கிறது. தேவன் எப்படி இனி அதை தண்டியாமல் இருக்க முடியும்? நான் நினைத்து வைத்திருக்கிறேன், கிபியாவில் ஆரம்பித்த அந்த பாவம், விட்டுவிட வேண்டிய பாவம், அருவருக்க வேண்டிய பாவம், அதை தொடர்ந்து நீங்கள் செல்லமாய் நேசித்து அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி கர்த்தர் அவர்களை எச்சரிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே I will punish them accordingly என்று சொல்லி இந்த பகுதியை அவர் நிறைவு செய்கிறதை பார்க்க முடியும். ஆகவே 9ஆம் அதிகாரத்தினுடைய 9 வசனங்களிலே நாம் பார்த்தபடியாக இஸ்ரவேல் மக்களுடைய நிலத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் பிடுங்கி போடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேசத்தினுடைய அந்த விளைச்சலை கர்த்தர் அருவருத்து அவர்களை நாடு கடத்துகிறதை குறித்து நாம் சிந்தித்தோம். அசுத்தமான இடத்திலே அசுத்தமான அப்பங்களை தின்னும்படியாக பரிசுத்தமான தேசத்தினின்று பரிசுத்த அப்பம் சாப்பிட வேண்டியவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பது நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆகவே 9ஆம் அதிகாரம் 10 முதல் 17 அதுதான் அடுத்த பகுதி. அதற்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று கேட்டால், ஒன்று tragedy of their progeny, அது அப்படி வார்த்தை ரைமிங்காக சொல்லலாம், அல்லது curse and punishment upon the fruit of their womb, அவருடைய கற்பத்தின் கனிமேல் வருகிற சாபம். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அந்த சொற்பிரயோகத்தை நீங்கள் வாசிக்கலாம். 9:16. எப்பிராயீமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். போதும், அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். பாருங்கள், I will slay even the beloved fruit of their womb. அவர்களுடைய கற்பத்தின் கனியை நான் அழிக்க போகிறேன். இதுதான் தண்டனை.
ஏன் தேவன் அதை சொல்லுகிறார்? என்ன காரணம்? அதற்குள்ள காரணங்களை தான் இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதற்கொண்டு கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் வாசிப்போமா? சில பகுதிகளை மட்டும் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆகவே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பெயோர் அண்டைக்கு போய் இலச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தங்கள் நேசித்தவளைப் போல தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், 10ஆம் வசனத்திலே நாம் இப்பொழுது வாசிக்க 2வது பகுதி, அவருடைய கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்கிற காலகட்டம். அவர்களுடைய பிள்ளை பேரும் பெருக்கமும் பார்த்து அவர்கள் பாகால்களை, இப்பொழுது பாகால் தெய்வத்தை வழிபட்டு பூஜை செய்கிற, வழிபாடுகள் செய்து ஆராதனை செய்கிற ஒரு காலத்தில் தான் இந்த வார்த்தை வருகிறது. எல்லா வயல்வெளிகளிலும் அல்லது போரடிக்கும் ஸ்தலங்களிலும் அந்த பாகாலுடைய ஒரு பலிபீடம், அல்லது அங்க என்ன சொல்லப்படுகிறது? பாகாலே, நாங்கள் உன்னோடு செய்து கொண்ட பேசித்தன இந்த வழிபாட்டின் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அந்த ஆராதனை மூலமாக நீ எங்களுக்கு கொடுத்த இந்த பிச்சை, இந்த அருள், இந்த ஆசீர்வாதம், விளைச்சல். 2வது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பிள்ளையை எப்ராயிமில் பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு காலத்தில் இது கர்த்தரால் எனக்கு கொடுக்க பெற்றது. அது ஏவாள் முதற்கொண்டு நான் வாசிக்க முடியும். காயினை பெற்ற பொழுது கர்த்தரால நான் பெற்றேன் என்று சொல்லுகிறேன். யோசேப்பை கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பக்தர்களும் தங்கள் பிள்ளைகளை பெற்ற பொழுதெல்லாம் சொன்ன வார்த்தை, இவர்கள் கர்த்தரால் வந்தது. அதைத்தான் வேதத்தில் சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த யெரொபெயாமின் நாட்களிலே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள்? தகப்பன்மார் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தையை அவர்கள் பாகால் ஆலயத்திற்கு கொண்டு போய் கன்றுக்குட்டிக்கு முன்னதாக வைத்து அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை ஒரு பொருளாக வைத்து அந்த தெய்வத்தை அவர்கள் வழிபட்டு ஆராதிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஆராதனை பாருங்கள். They were attributing the blessing of the fruit of the womb even to the idol god or lover god Baal. இதுதான் அவர்கள் மேல் சாட்டப்படுகிற குற்றம். ஆகவே தேவன் இனி என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆரம்பத்தில் சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பழைய ஒரு நினைவை அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 10 வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல் உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். நான் டிஸ்கவர் பண்ணேன், நான் கண்டுபிடித்தேன். கண்டுபிடிக்கும் பொழுது பொதுவாக நீங்கள் இந்த வார்த்தை கண்டுபிடிப்பு என்று சொன்னால் அந்த வார்த்தையில உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா அல்லது துக்கம் ஏற்படுமா? எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள், கண்டுபிடிப்பு என்று சொன்னாலே மகிழ்ச்சி தான். ஒருவேளை நோயினுடைய அறிகுறி வந்தது, என்ன நோய் என்று தெரியல, இன்வெஸ்டிகேஷன் முடிந்து அதற்கு அப்புறமாக அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வருகிறது, கண்டுபிடிக்கப்பெற்றது நோய்தான். ஆனாலும் நோய் என்ன நோய் என்று கண்டுபிடிக்கப்பெற்றது, மகிழ்ச்சி தானே. அதே போல அநேக கண்டுபிடிப்புகள், பூகண்டங்களை கண்டுபிடித்து கான்டினென்ட்ஸை கண்டுபிடித்தார்கள். மறைந்திருக்கக்கூடியதெல்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது எவ்வளவு அகமகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆண்டவர் அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துகிறார். நான் கண்டுபிடித்தேன். அவர் ஒரு கொள்ளை பொருளாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இழந்ததை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவது போல கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி எந்த நிலைமையில கண்டுபிடித்தேன் என்று கேட்டால் அவர் சொல்லுகிற வார்த்தையை ஆச்சரியத்தோடு நான் பார்க்கலாம். கிரேப்ஸ் இன் தி வில்டர்னஸ் என்று சொல்லுகிறார். as a pleasant surprise. 2 first ripe in the fig tree என்றும் சொல்லுகிறார். first ripe in the fig tree. இந்த 2 வார்த்தைகளை ஆண்டவர் நான் எப்படி உங்களை கண்டுபிடித்த அல்லது கண்டுபிடித்த பொழுது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அதுதான் அதன் பொருளாக இருக்கிறது. When I found out you, when I discovered you, what joy I had in those days.
என்ன ஒரு மகிழ்ச்சி! எப்படி அது மகிழ்ச்சி என்று சொல்கிறேன்? வனாந்தரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட திராட்சை, வனாந்தரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட திராட்சை. இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை, வனாந்தரத்தில் கண்டுபிடித்தார் என்று சொல்லுகிறார். அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் ரைப் இன் த ஃபிக் ட்ரீ என்று சொல்வது, அதை ஒருவர் சொல்லும் பொழுது அந்த ஃபிக் ட்ரீல வருகிற இந்த ஃபர்ஸ்ட் ரைப் ஃப்ரூட் இருக்கு, that is so irresistible taste. அதாவது அத பார்த்துட்ட சாப்பிடத்தோட அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குமா, தவிர்க்க முடியாத ருசியா, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா. அப்போ பிடித்த திராட்சை செடி போலவும் அத்திவரத்தில் முதல் பழுத்த பழமாகவும் நான் கண்டுபிடித்தேன். அதன் பொருள் என்ன? In the beginning what joy and fellowship we had together. எவ்வளவு மகிழ்ச்சியான நாட்கள், அதை நான் நினைத்து பார்க்கிறேன். உங்கள் பிதாக்களை நான் கண்டுபிடித்தேன். ஒரு வசனத்தை நாம் இதோடு சேர்ந்து வாசிக்கலாம். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன். It was the days of first love of God to his people. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு காண்பித்த அந்த ஆதி அன்பின் நாட்கள் என்று சொல்லலாம், அல்லது டேஸ் ஆஃப் காட்ஷிப் என்றும் எழுதி வைத்திருக்கிறேன். என்று சொன்னால் திருமணமான ஆரம்ப நாட்கள் என்று சொல்லலாம். ஆகவே ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஓசியா 13:4-5 வசனங்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். நான் உன்னை மகா வறட்சியான வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த இடத்தில் நாம் இந்த அறிந்து கொண்டேன், ஒன்று கண்டுபிடித்தேன் என்றுதான் முதல் சொன்னார் இல்லையே. இப்பொழுது நான் வாசித்த 9ஆம் அதிகாரத்திலே கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். I found you. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது அறிந்து கொண்டேன். இந்த அறிதல் என்று சொல்லுகிறது திருமணம் செய்வதை குறிக்கிறது. I have knew you, I have found you. அதாவது ஒரு பெண் பார்க்க போனால் பெண்ணை காண்பது முதல் அதிலே மகிழ்ச்சி ஏற்பட்டது. இனி என்ன செய்ய வேண்டும்? திருமணம் நடத்த வேண்டும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே பூத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கொடியாக, திராட்சை கொடியாக நான் உன்னை கண்டேன். அன்றைக்கு அந்த வனாந்தரத்தின் வறட்சியில எனக்கு அகமகிழ்ச்சியை தந்த அந்த திராட்சை கொடியை நான் மனம் முடித்தேன், அல்லது நான் அறிந்து கொண்டேன். இந்த வார்த்தை அறிந்து கொள்ளுதல் வேத புத்தகத்திலே உங்களுக்கு நன்றாக தெரியும். அது திருமணத்திற்கு கூட அதாவது ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு பிரியா பந்தத்தில் வருகிற உறவை அது காட்டுகிறது. இணைந்து ஒன்றுபடுகிற அனுபவம், ஒன்றுக்குள் ஒன்று என்ற நிலைமைக்கு மாறுவதற்கு தான் அறிந்து கொள்ளுதல், பிகமிங் ஒன் என்று ஆதாமுக்கு சொல்லும் பொழுதும் அந்த திருமண நாளிலே கர்த்தர் சொல்கிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். இனி அவர்கள் இரண்டல்ல ஒன்றாயிருக்கிறார்கள். அப்படிதான் அறிதல் என்று சொல்லுகிறார். ஆண்டவரும் அவர்களும் ஜனமும் ஒன்றான நாள் அன்றைக்கு அறிந்து கொண்டார். அதைத்தான் எரேமியாவுக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறதை பாருங்கள். எரேமியா புத்தகம் 31-32 நமக்கு தெரிந்த வசனம் தான். ஆனால் இன்றைக்கு நான் அதை கூட ஞாபகப்படுத்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எரேமியா 31-32. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் கரங்களை பிடித்த நாட்களில் அவர்களுக்கு நான் நாயகனானேன். I have become their marital husband when in the days when I hold their hands. ஆகவே அது திருமணத்தை காட்டுகிற, திருமண உறவை அன்றைக்கு காட்டுகிற. அதை போலத்தான் வனாந்தரத்தில் வைத்து இந்த திராட்சை கொடியை கண்டார். அதை கண்டுபிடித்தது ஒரு மகிழ்ச்சியாக. ஏன்னா வனாந்தரத்தில் கண்ட திராட்சை செடி, அங்கே ஒரு திராட்சை செடி வனாந்தரத்திலே முளைப்பதோ அது கனி கொடுப்பதோ இல்லை. ஆனால் ஒரு வனாந்தரத்தில் திராட்சை கடியை கண்டால் ஒரு மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு ஆனந்த கூத்தாடுமோ, அல்லது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். இட் வாஸ் a surprise in the sight of God. அப்படி அவர்களை பார்த்து ரசித்த நாட்கள். அதற்கப்புறமாக அவர்களை அத்திப்பழத்தின் முதல் பழுத்த பழத்தை போல அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தாங்களாம் இந்த ஜனம், அவ்வளவு டேஸ்டா இருந்த நாட்கள். அதே போல திருமண நாட்களின் உறவின் ஆரம்ப நாட்கள், the days of first love. ஆனால் என்ன வாயிற்று? அந்த பகுதியிலிருந்து தாண்டி முன்னால் வரும்பொழுது எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். எரேமியா 2:2-3.
நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கோட்ஷிப்பினுடைய ஆரம்ப நாட்களினுடைய மதுரம், இனிமை, சுவை, ஆண்டவர் அதை அனுபவித்தவர். அவர் சொல்லுகிறார், அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். அந்த நாட்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தது. உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பிறர் உண்மையில் கையை போட விட மாட்டேன், நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தெய்வீகமான ஒரு பற்றுதலின் உறவுக்குள் வாழ்ந்த காலம் அது. நான் அப்படி உங்களை கண்டுபிடித்தேன், உங்களை அறிந்து கொண்டேன், உங்களை நான் சொந்தமாக்கி கொண்டேன், கரம் கொடுத்து எனக்கு மனைவியாக்கி கொண்டேன். அன்றைக்கு வாழ்ந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆனால் என் அருமை ஜனமே, இஸ்ரவேலரே, எப்ராஹிமே, உனக்கு என்ன ஆயிற்று? அதைத்தான் எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவளுக்கு என்ன வாயிற்று? 3:1 படிப்போம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அந்த கெசத், அந்த மனநிலையை நீங்கள் பாருங்கள். தேவனுடைய ஜனத்தின் மேலுள்ள அவருடைய அந்த நேசமும் பாசமும், இப்படியும் ஒரு மன்னிக்கிற தெய்வம், இப்படியும் நம்முடைய திரும்ப வருகையை ஏக்கத்தோடு காத்திருக்கிற தெய்வம், அவர் உள்ளத்தை நாம் புரிந்து கொண்டால் எப்படி அவரை நாம் மறக்க முடியும்? இந்த இடத்துல எரேமியா சொல்லும் பொழுது என்னெல்லாம் சொன்னார், ஆரம்ப நாட்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். என்னால மறக்க முடியல, எப்படி இருந்தோம், நாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். உன்னை கண்டுபிடித்து அறிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு, உனக்கு கரம் கொடுத்து என்னுடைய மனைவியாக்கி கொண்ட நாள் முதற்கொண்டு, அந்த ஆதி அன்பை நீ விட்டாயே. என்னிடத்தில் வைத்து உன்னுடைய அன்பை விட்டு விட்டு அந்நியர்களிடத்தில் அன்பு காட்ட துவங்கினாயே. பலமுறை அப்படி செய்தாயே. அப்பொழுதெல்லாம் நான் காத்திருந்தேன், திரும்பி வா என்று அழைக்கிறேன். இப்பொழுது நான் அழைக்கிறேன். மனுஷர்கள் செய்ய மாட்டார்கள், ஆனால் நான் உன்னுடைய ஆண்டவன், நான் உன்னை நேசிக்கிறேன், திரும்பி வா என்று மறுபடியும் அழைக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம். அவருடைய கெசத், அது எப்படிதான் அதை அலட்சியம் செய்ய முடியும் என்றுதான் இங்க யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. அங்க என்ன நடந்து பாருங்கள். இப்படி இருந்துட்டு அதே வசனத்துல வாசித்து நிறைவு செய்ய 9-10 வசனத்தினுடைய கடைசிக்கு வரும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். கண்டுபிடித்தேன், ஆனாலும் அவர்கள் பாகால் பெயோர் அண்டைக்கு போய் இலச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். இந்த பகுதி வாசிக்கும் பொழுது இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். இது எங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த சம்பவத்தை நான் இப்பொழுது விளக்க நேரம் இல்லை. எண்ணாகும் புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 2, 3, 9 வசனங்கள் அதிலே வாசித்தால் நமக்கு இந்த சம்பவங்கள் தெரியும். மோவாபியர்கள் மத்தியிலே அந்த இஸ்ரவேல் ஜனம் எப்படி சோரம் போனார்கள் என்பதை குறித்து தெளிவாக வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே 24,000 பேர் அந்த வாதியினாலே கொல்லப்பட்டார்கள். அதாவது அந்த தவறான தீர்க்கதரிசியாகிய அந்த பீலையாம் என்று சொல்லுகிறவன், அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் மிகப்பெரிய தந்திரசாலி என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நேரடியாக யாரையும் சபிக்க முடியாத பட்சத்துல இந்த ஜனத்தை எப்படி சாபத்திற்குள்ளாக்க முடியும் என்பதை தந்திரமாக அந்த மோவாப் அரசனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனுடைய தேசத்து அழகிய பெண்களை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை காம இச்சைக்கு உட்படுத்தி அவர்களை வசீகரித்து கடைசியாக மோவாபினுடைய அந்த இஷ்ட தெய்வங்களை அவர்கள் சேவித்து அவர்களோடு கூட வேசித்தனம் பண்ணி அந்த தெய்வங்களை வழிபட்டு நாசமாய் போன கதைதான் அந்த பகுதி 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மலையாள வேத புத்தகத்தை வாசித்தால் அந்த இலச்சையானது பாகால் பெயோர் அண்டைக்கு போய் இலச்சையானதற்கு என்று சொல்லுகிற இடத்திலே மலையாள வேத பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லஜ்ஜா பிம்பம். லஜ்ஜா பிம்பம், இச்சை என்று சொன்னால் லஜ்ஜா பிம்பம், அதாவது ஷேம்ஃபுல் இமேஜஸ் என்று அதற்கு சொல்ல, ஷேம்ஃபுல் இமேஜஸ். அப்பொழுது
பாகால் பெயோரில் நடந்த சம்பவம் என்ன என்று கேட்டால், மோவாபியருடைய அந்த விக்கிரகங்களை, நரகலான விக்கிரகங்களை வழிபட்டார்கள். அடுத்தது தாங்கள் நேசித்தவைகளை போல தாங்களும், அங்கே தாங்கள் நேசித்தவர்கள் சொல்வதற்கு மலையாளத்துல இஷ்ட தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது இஷ்ட தெய்வம். பாருங்கள், அவர்கள் சொந்த தெய்வத்தை விட்டுவிட்டு இந்த வேசித்தனத்திற்கும் காம இச்சைகளுக்கும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்த பொழுது கண் குருடாய் போய் அவர்கள் இத்தனை நாட்கள் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்த அவர்களுடைய இஷ்ட தெய்வமாகிய யெகோவாவை விட்டு மோவாபினுடைய விக்கிரகத்தை தன்னுடைய இஷ்ட தெய்வமாய் நேசிக்கிறார்கள். எதிலே? பாவத்தினுடைய அந்த ருசி வரும் பொழுது பரமனுடைய மதுரத்தை மறந்து அது நமக்கு கசப்பாய் போகிறது. தேவனுடைய பரிசுத்தம் அநேக சமயத்திலே நமக்கு கசக்கிறது பாவத்தினுடைய ருசியினால. இந்த இடத்துல என்ன அக்கிரமம் நடக்கிறது பாருங்கள். இங்க என்ன சொன்னார்? அருமையான என் ஜனம், எனக்கு எப்படி இருந்தது? வனாந்திரத்தில் கண்டுபிடித்த திராட்சை கொடி, அத்திமரத்தில் முதலாவது காய்த்த அந்த மறுக்க முடியாத இனிமையான பழத்தை போல இருந்தது. நான் எப்படியெல்லாம் அனுபவித்தேன் அந்த நாட்களை. ஆனால் இன்றைக்கு என் ஜனம் எங்கே போகிறது? பாகால் பேயோரிடத்திலே போகிறது. எதற்காக தெரியுமா? என்னை அவர்களுக்கு வேண்டாம். அவர்களுக்கு தங்கள் இஷ்ட தேவர்கள், லெஜ்ஜா பிம்பங்கள். அதனால் அவர்களுக்கு என்ன கிடைத்தது? நன்மை. அதை போல் ஆனார்கள். அவர்கள் எந்த இஷ்ட தேவர்களை சேவித்தார்களோ அந்த அருவருக்கப்பட்ட தெய்வத்தினுடைய அந்த சுபாவத்தை அவர்கள் அடைந்தார்கள். யாரை நீங்கள் வழிபட்டீர்களோ, யாரை நீங்கள் நேசித்தீர்களோ, அதை போல் உங்கள் சுபாவமும் மாறி போனது. என்னை நேசித்து, என்னை ஆராதித்து, எனக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருந்தால் என்னுடைய சுபாவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் மாறி போனதுனாலே இப்படி ஆனீர்களே என்று கர்த்தர் கதறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த பகுதியிலே நான் 10ஆம் வசனத்திலே வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் இந்த பகுதியுடைய முதல் பாகம் என்று சொன்னேன். கர்த்தர்களை கண்டுபிடித்ததை குறித்தும் அவர்கள் நேசித்ததும் அவர்கள் நேசித்ததுமான காரியம் நினைவு கூறுகிறார். இன்றைக்கு தன்னுடைய கண்களிலே தேவன் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டு சொல்லுகிற வார்த்தை இது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நன்றாக தெரியும், முதல் திருச்சபையாக அழைக்கப்பட்ட எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஆதங்கம் ஒன்று மட்டும்தான் ஆதங்கம். நீ என் மேல் வைத்திருந்த ஆதி அன்பை விட்டாய். முதல் திருச்சபை, அதாவது கிரானலாஜிக்கலி நாம் அவ்விதமாய் சகாப்தவாரியா சிந்திக்கும் பொழுது கூட அது ஒரு காலகட்டம், எபேசு சபை காலகட்டம், முதற் காலகட்டம் என்று சொல்லலாம். அந்த முதற் காலகட்டத்திலேயே எபேசு திருச்சபை, மனையாட்டி திருச்சபை, அந்த கற்புள்ள கன்னிகை தன்னுடைய நேச நாயகனாகிய சபையின் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மேல் வைத்த ஆதி அன்பை விட்டாய் என்று சொல்கிறார். அங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ எது நின்று விழுந்தாயோ, அன்பு, ஆதி அன்பை இழப்பது வீழ்ச்சிக்கு சமம் என்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இதை சிந்திக்க நாம் கடமை பெற்றிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நம்முடைய ஆண்டவரை நேசித்தது போல, அவருக்கு நாம் சேவை செய்தது போல, அவருடைய இஷ்டத்தை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல இன்றைக்கு நாம் வாழ முடிகிறதா? அந்த பரிசுத்தையும் அந்த அவரை பிரியப்படுத்துகிற அந்த நடத்தையும் இப்பொழுதும் இருக்கிறதா? அல்லது அது ஆதி அன்பை விட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நம்மை தள்ளவில்லை, அவர் நம்மை தள்ளவில்லை. நீ எதிர்ந்து விழுந்தாய், எழுந்து வா மகனே என்று சொல்லி அந்த அன்புக்காக இயங்குகிறார். நாமும் அவரை நேசிப்போம். அவர் நம்மை நேசித்தது போல நாமும் அவரை நேசிப்போம். அவர் நமக்காக பணிவிடை செய்கிறவராய் இருப்பது போல நாமும் அவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து பணிவிடை செய்வோம். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மை இன்னும் சந்திப்பாராக. நம்முடைய நாமம், ஆண்டவரின் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.